ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோ ட்ரீடர். டுடே யூனிவர்சல் மெசேஜில் விக்ரோ ராசி, அதான் கன்னிராசிக்கான ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 வந்திருக்கிறவங்களுக்கு, கன்னிராசிக்காரவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் ஸ்ட்ரைட் கார்டாக வந்திருக்கு. இது ஒரு வெற்றியையும் லாபத்தையும், நீங்கள் வந்து இப்போது நல்ல ஜாப்பில் இருக்கீங்க, இல்லை ஜாப் இல்லாமல் இருக்கீங்க, இல்லை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ இருக்கிற வேலையில் உங்களுக்கு லாபம் வருமா, இல்லை நிறைய வந்து வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயற்கையாகவே இவங்க வந்து குடும்பம் மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து அவங்களோட தேவையை அறிஞ்சு, அதாவது குடும்ப உறுப்பினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எது தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அதுக்கு தகுந்தப்ப நடந்துக்கிற பர்சன். பிறரால் மதிக்கப்படுற ஒரு நபராகவும் இருப்பாங்க. சமூக பணி அப்புறம் கலைத்துறையில் வந்து தன்னை அர்ப்பணிச்சுப்பாங்க. பிரதிபலன் பார்க்காம அர்ப்பணிக்கிற நபர்னு அவங்க சொல்கிறாங்க பைல் 1 யூனிவர்ஸ் மெசேஜ். ஸோ அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த லாபமும் வரல, எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னா கன்னிராசிக்காரவங்க பயப்படாதீங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஏன்னா உங்கள் அர்ப்பணிப்புக்கு எந்த ஒரு தடங்களும் இனிமேல் உங்களுக்கு அர்ப்பணிப்பு வீண் போகாது. கண்டிப்பாக அதுக்கான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரவங்களுக்கு பைல் 1 யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. நல்ல பொருள் வரவு, நிதி பாதுகாப்பும் உங்களுக்கு அமையும். சரியான முதலீடு பண்ணுவீங்க, அதுக்கான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கி கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல நிர்வாகி அப்படின்றதுனால கணக்கு சம்மந்தமான வேலை உங்களுக்கு ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் கன்னிராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க கன்னிராசிக்காரவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இதிலும் தனித்து இருப்பது, நீங்கள் இயற்கையாகவே மற்ற பர்சன் கூட நீங்கள் அட்டாச் ஆகாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 யூனிவர்ஸ் மெசேஜ்க்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் தான் உங்களுக்கு இப்போதைக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கும். அதாவது உங்களோட உள் உணர்வை கேட்டு தான் நீங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலியமாக சில இலக்குகளையும் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கும் எதுலேயுமே பற்றற்ற நிலையில் இருக்கீங்க அப்படின்னும் இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் இனிமேல் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னும் சொல்லி பைல் 2 யூனிவர்ஸ் மெசேஜ் கன்னிராசிக்காரவங்களுக்கு சொல்கிறாங்க. பணம், பொருள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போதைக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் மனதை தேடும்போது உங்களுக்கு, அதாவது இன்ட்யூஷன் பவரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம், வெற்றி, அதாவது மித்தவங்களோட பேச்சு கேட்காம இன்ட்யூஷனை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சூழ்நிலையும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல குட் நியூஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, இல்லாட்டி நடந்துகிட்ருக்கலாம். ஆன்மீக ஞானங்களும் உங்களுக்கு இப்போதைக்கு அதிகமாக கிடச்சிட்ருக்கும். அதனால் ஒரு தெளிவில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கு உங்களோட அனுபவத்தினால பல கணிப்புகளில் நிறைய உங்களுக்கு சக்ஸஸ், அதாவது அனுபவ ரீதியாகவும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவ ரீதியாகவும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளம் வயதினருக்கு இப்போது சிரமம் இருக்கலாம், ஆனால் விடாமுயற்சினால நீங்கள் கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ்ஆர்னோ கொஸ்டின், ஜெம் ஸ்டோன், அப்புறம் நியூமராலஜி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.